ஐவாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு கோவிலை பற்றி, அந்த கோவிலை பற்றின அருமைகளையும் அற்புதங்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த கோயில் எந்த கோயில் அப்படின்னா, நம்ம இப்போ சமீபத்தில் நவசண்டி யாகம் நடத்தின அதே கோயில் தான். திண்டுக்கல்ல மேற்கு மீனாட்சிப்பட்டி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில்னு பேர். இந்த கோவிலில் இன்னொரு காளியும் அங்கே பிரதிஷ்டை ஆயிருக்கா. இந்த ரெண்டு இறைவனுக்கும் பல காலமாக அந்த ஊர் மக்கள் வழிபட்டுட்டு வந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது. முதல்ல இந்த கோவில் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. எனக்கு மெட்ராஸில் நான் இங்கே என்னுடைய அலுவலகத்தில் என்னை சந்திக்கிறதுக்கு ஒரு கோவில் நிர்வாகிகள் ஒரு கூட்டமாக என்னை தேடி வந்தாங்க. அவங்க வந்தபோது கோயிலை பற்றி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குண்டான சோழி பிரசன்னம் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் மற்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறை சக்தி, அதாவது இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய இறை பாவம்னு சொல்லக்கூடிய இந்த 3 பாவங்களும் ரொம்பவும் வலுத்து போயிருந்தது. என்ன இது புது கோயில்னு சொல்கிறாங்க, இந்த கோயில் இப்போ தான் கட்டுமானத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் பெருசாக அதை விஸ்தரிக்கணுங்கிறாங்க. இப்போ தற்சமயத்துக்கு அந்த கோயில் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் அதை பெருசாக விஸ்தரிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க இடத்துல இந்த இறைபாவம் மட்டும் எப்படி வலுத்திருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த இடத்துல ஒரு புத்து ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்டப்போ, புத்து இவங்களுடைய இடங்களுக்கு பின்னாடி இருந்ததாக அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துக்கிட்ட இறைவன் இருந்திருந்தான், இப்போ அந்த இடத்த மாற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்றத அந்த பிரசனத்தில் கேட்டேன். அவங்க அதுக்கெல்லாம் ஆமோதிச்சாங்க. இன்னும் சில பிரச்சனைகள், அந்த இடத்த சுற்றி உள்ள பிரச்சனைகளை பற்றியும் அந்த பிரசனத்தில் வந்தது. இதெல்லாம் பிரச்சனை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது, இந்த கோயிலில் எப்படி இந்த 3 இறைபாவமும் இவ்வளோ அழகாக தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிந்தனை. இப்போ அந்த கோயிலுக்கு நான் சில சமயம் நான் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடச்சிது. அந்த சமயத்துக்குள்ள அந்த கோயிலை பற்றி இன்னும் விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது அவங்க அந்த காலத்தில் அந்த கோயில் உருவான விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம், ஒரு காடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாதை, கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில் தினம் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சின்ன பசங்கள்லாம் ஒரு இடத்துல நின்று அது ஒரு சாமி மாதிரி வச்சு அது வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வழிபாடு ஆரம்பிக்க அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள் உலாவுற மாதிரி மக்கள் எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்களாம், இட்லி சுட்டு அந்த ஊரில் கிராமங்களில் போய் விற்கிறது வழக்கமாக வச்சுருந்துருக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு நாள் போகும்போதும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு இட்லியும் கொஞ்சம் சட்னியோ சாம்பாரோ அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு இவங்களா படைக்கிறதா நினச்சிக்கிட்டு இவங்க போயிடுவாங்களாம். அவங்களுக்கு மொத்தமும் அந்த இட்லிகள் மொத்தமும் அன்றைக்கி விற்று தீர்ந்துடுறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குமா. இந்த இடத்துல இட்லி வச்சுட்டு போனோம்னா அன்றைக்கி எனக்கு வியாபாரம் நடந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறாங்க. இப்படியே இருக்கிற ஒரு காலத்தில் ஒரு நாள் அவசரம் ஆகிடுச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் வெளியே கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்கன்னா இட்லி வியாபாரம் ஆகாது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சாமிக்கிட்ட ஒரு இட்லி வைக்காமல் இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவசரத்தில் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தா அன்றைக்கின்னு பார்த்து ஒரு இட்லி கூட இவங்களுக்கு விற்பனை ஆகலையா. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் ஊர்க்காரங்கள்லாம் ஏன் என்னம்மா ஆச்சுன்னா, இல்லை ஒன்றுமே விற்கலன்னொன்னே அப்புறம் ஆளுக்கு சரி இந்த எனக்கு 10 பைசா கொடு, 4 நாக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடன் சொல்லி, என்ன வேறு வழி இல்லையே, அதெல்லாம் கொடுத்து தானே ஆகணும், கடன் சொல்லி எல்லாருக்கும் கடனுக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இவங்க அன்றைக்கி இரவு அவங்க தூங்குறாங்களாம். அவங்க கனவுல இப்படி முடியை விரித்து போட்ட மாதிரி ஒரு உருவம் எனக்கு ஏன் இன்றைக்கி நீ இட்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாயிட்டு இருக்குது. இல்லைம்மா நான் நாளைக்கு தரேன், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த உடல் அப்படியே பொன்னிறமாக மாறி காமிச்சு தான், அப்படியே தங்கமாக ஜொலிச்சு தான். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அப்புறம் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அதை சொல்லியிருக்காங்க. சொன்ன பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை கொண்டு அந்த கோயிலில் வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறதை அந்த ஊர் ஜனங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் உள்ளவங்க எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியை வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ அந்த கோயிலை உருவாக்குறது திரு சண்முக சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் அந்த கோயிலை உருவாக்கி கொண்டு வராரு. இவங்க எல்லாரும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த கோயில் தன்னால் உருவாகுது. உருவாகி நல்ல நிலையில் அந்த கோயில் உருவாகி வந்திருக்கும் பொழுது தான் அவங்க என்ன சந்தித்தது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது அந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன துணுக்கு தான். ஆனால் அந்த கோயில் போய் குழந்தை பாக்கியம் அடைந்தவங்க, ஸ்கின் ட்ரபிள் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போய்
நிறைய அனுகூலத்தை அடைஞ்சாங்க, அவங்க குழந்தை பாக்கியம் பெற்றாங்கன்றதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எபிசோடாக போட முடியும். அந்த அளவுக்கு ஒரு அதிசயமான அந்த கோயிலாக இருந்தது. இந்த கோயிலை தேர்ந்தெடுத்தாச்சு. சரி, இந்த கோயிலில் நம்ம வந்து சண்டி யாகம் பண்ணணும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய காளி வந்து மகிஷாசுர மர்தினியாக அங்கே உட்காந்துருக்கா. ரொம்ப அம்சமான காளி. நீங்கள் யார் வேணால் அந்த கோயில் போய் பாருங்கள். காளியின் முகத்தை நீங்கள் எப்படியெல்லாம் அவங்க யூகிச்சிருப்பீங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய காளியின் முகத்தை போய் நீங்கள் பாருங்கள். அதனுடைய அம்சமே வேறு. அது 16 திருக்கரங்களோட 8 காளி உள்ளடக்கிய ஒரே காளியாக. அதனால தான் அது உங்களுக்கு 16 கைகள். இந்த கரங்களோட அந்த இடத்துல உட்காந்துருக்கா. நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது அவங்க உங்கள் சோலை தொடர்றது உங்களுக்கு உணர முடியும். நாங்கள் அந்த கோயிலுக்கு ஒரு சண்டி யாகம் செய்கிறதுக்காக நான் போகிறேன், தீர்மானம் பண்ணிட்டோம். காளிக்கு முன்னாடி தேவி கருமாரியம்மன் அனுமதியில் அந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு. இந்த இடத்துல பண்ணும்போது ஒரு மழை தூரும் அப்படின்றது பிரசன்னத்தில் வந்து ஒரு விஷயமா இருந்தது. என்னுடைய நண்பர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிட்டேன். பிரசன்னத்தில் சில முறைகளையும் சொல்லிச்சு. இந்தந்த பொருட்களை வைக்கணும், இந்தந்த பொருட்களை யாகத்தில் செலுத்தணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த பிரசன்னத்தில் வந்தது. நாங்களும் அதை கரெக்டாக கடைபிடிச்சி எல்லாம் பண்ணோம். ஆனால் வெயில், சரியான வெயில், கொஞ்சம் மழை வர்றதுக்கு உண்டான அங்கே அறிகுறியும் இல்லை. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த வெப்பத்தில் வந்து தகிச்சுக்கிட்டு இருந்தோம். இதில் கரெக்டாக அந்த ஹோமங்கள்லாம் முடிஞ்சது. ஹோமம் முடிஞ்சு அந்த கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தை கொண்டு போய் மகா அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா. அப்போ அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒரு தேங்காவை என்கிட்ட கொடுத்து, நீங்கள் போய் இது சூறக்காய் உடைச்சிட்டு வாங்க அப்படின்னாங்க. நான் போய் சூறக்காய் உடைக்கும்போது ஒரு தண்ணி துளி என் மேலே பட்டுது. நான் இந்த தேங்காய் தண்ணி தான் என் மேலே பட்டுருச்சோ அப்படின்னு நினச்சேன். அடுத்தடுத்து சடன்னு மழை துளி மேலே வர ஆரம்பிச்சது. மேலே நிமிர்ந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு கருப்பு கீறல், அவ்வளோதான் மேகத்தில். அது கருப்பு மேகம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன கீறல். அதிலிருந்து தண்ணி இங்கே உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சும்மா சாரல் மாதிரி பொழிஞ்சதை தவிர யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் செய்யாத ஒரு மழை. அற்புதமாக அது மேலே பொழிஞ்சது. அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் உடனே குழவப்பட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா பிரசன்னத்தில் இங்கே மழை வரும், அந்த இடத்துல அவள் வந்து திவ்யமாக அமர்ந்திருக்கா அப்படின்றதுனால அந்த இடத்துல மழை பொழியும் அப்படின்றது காமிச்சது கண்கூடா நிரூபணமானது. எங்கள் எல்லாருக்கும் சிலுத்து போச்சு. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில் நம்ம ஊரில் உருவாகிருக்கு. குழந்தை வரம் வேணுமா, இந்த கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ நாளில் வேணுன்றதை நீங்கள் அங்கே பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க. நீங்கள் அந்த இறை சக்தி உங்களுக்கு அபரிமிதமாக அற்புதமாக உங்களுக்கு அள்ளி வீசிட்டு இருக்கு அந்த இடத்துல. நீங்கள் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இது போல் கோயில்கள், எண்ணற்ற கோயில்கள் உருவானால் தான் நம்முடைய ஆன்மீகம் மலரும், நம்ம எல்லாரும் செழிப்பாக இருக்கலாம், நம்முடைய சந்ததிகள்லாம் நல்லா வாழலாம். உங்களால் முடிஞ்சால் நிச்சயம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் ஒரு முறையாவது பாருங்கள். சும்மா போங்க, அந்த இறைவனை தரிசிங்க, அவளை உணருங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறத நீங்களே கண்கூட பாருங்கள். சரி, தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் என்ன கிரகம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும்ல. கருமாரியம்மன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சனியும் சுக்கிரனும் சந்திரனும். இந்த 3 கிரகங்களுக்குள்ளே தான் நான் இப்போ சொன்ன விஷயத்துக்கு உண்டான அனைத்து சூட்சமும் இருக்குது. இது உங்கள் ஜோதிடம் தெரிஞ்சவங்க, என்னுடைய மாணவர்கள் எல்லார்களுக்கும் தெரியும். தவிர இந்த மகிஷாசுர மர்தினி அந்த இடத்துல உள்ளே இருக்கா இல்லையா, அவளுக்கும் கிரகங்கள் இருக்குது. அது செவ்வாயும் ராகுவும் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இந்த 2 கிரகமும் அங்கே உட்காந்து உங்களுக்கு அருள் பாவிக்கிறதுக்காகவே காலியாக ஒரு மாதிரி அங்கே இருக்குது. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறை அவசியம் போயிட்டு வாங்க. நம்ம இது போல் கோயில்கள் புது கோயிலாக இருந்தாலும் சரி, பழமையான கோயில்களாக இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். AVR சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் ஆரம்பம். உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9789073669.